குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதை பார்ப்போமா? ஒரு பசுமையான ஆப்பிரிக்க காடு. அந்த ஒரு பெரிய முதலை கூட்டமும் அதற்கு பக்கத்துல பொக்கிசாலி சிலந்தி கூட்டமும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு பெரிய முதலை ஆத்துல நீந்தி கொண்டிருந்தது. பக்கத்துல இருந்த புத்திசாலி சிலந்தி கூட்டம் எப்பொழுதும் முதலைகளை ஏமாத்தி கிண்டல் செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த டீன் இந்த முதலைய கொஞ்சம் ஏமாப்பி விளையாடலாமா? முதலையாரே, உங்க மேல ஏறி சவாரி செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன ஏப்பிட்டு போறீங்களா? உன்னை முதலில் ஏற்பிட்டு போறதுனால எனக்கு என்ன லாபம்? இந்த இடத்துல பெரிய பலாப்பழம் இருக்கு. உங்களுக்கு மட்டும் காட்டுற முதலையாரே, நீங்க அப்புறம் சந்தோஷமா சாப்பிடலாம். பலாப்பழம் சாப்பிட கூட ஆசை முதலையின் கண்ணில் மின்னியது. முதலை உண்மை தெரியாமல் சிலந்தியை ஏற்றிக்கொண்டு ஆற்றில் பயணம் செய்தது. நானு வசிக்கிற இடம் வந்துருச்சு. என்ன கொஞ்சம் இறக்கி விடு முதலையாரே. சினந்தியே, எனக்கு பலாப்பழம் இருக்க இடத்தை காமி. அப்போதுதான் நான் உம்மை இறக்கி விடுவேன். அப்போ பக்கத்துல இருக்கிற செடி கிட்ட இருந்த பலாப்பழத்தை காண்பித்தது சிலந்தி முதலையிடம். முதலை சந்தோஷமாக பலாப்பழத்தை கடித்தது. ஆனால் அது கெட்டு போன பழம் என்பதால் ரொம்ப புளிப்பாக இருந்தது. அதை பார்த்து சிலந்திகள் எல்லாம் சிரிக்க தொடங்கியது. முட்டான் முதலே. ஒரு நாள் காட்டுல பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ அங்க இருந்த முதலைங்க எல்லாம் ஆத்து வெள்ளத்துல தண்ணியில அங்கே இங்கே விழுத்துட்டு போச்சு. அடடா முதலையாரே, அங்க பாருங்க, நாங்க உங்களுக்காக ஒரு பெரிய கயிறு பின்னி தொங்க விட்டுருக்கோம். அதை புடிச்சிட்டு கரைக்கு வந்துடுங்க. நாம எல்லாரும் தப்பிச்சிடலாம். முதலை தன்னோட வாயால கயிறை பிடிச்சு மெதுவா கரையேற பார்த்துச்சு. அந்த கயிறுல இருந்து திரும்பவும் ஆத்துக்குள்ள தடால்னு விழுந்துடுச்சு முதல்ல. அப்பதான் அந்த முதலைக்கு புரிஞ்சுது, இது கயிறு இல்ல, இந்த சிலந்திங்க கயிறு மாதிரி வலை பின்னி நம்மள ஏமாத்திருச்சுன்னு. முதலை சோகமா கரைக்கு மேல வந்துச்சு. இதையெல்லாம் அங்கிருந்த ஒரு குரங்கு பார்த்து கொண்டே இருந்தது. குரங்கிடம் எனக்கு உதவி செய்யக்கூடாதான்னு முதலை கேட்டுச்சு. அதை கேட்டு தன் பலம் அறியாதவனும் உன்னை பத்தி தான் திருவள்ளுவர் ஒரு பாட்டு பாடி இருக்காருன்னு குரங்கு சொன்னிச்சு. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். உன்னோட பலம் உடல் வலிமை, அதனால் அதை வைத்து எப்படி வெல்வது என்று நீ யோசித்தால் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு குரங்கு சொன்னிச்சு. அப்போதான் முதலைக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. முதலை சிலந்தி கூட்டத்துக்கு அருகில போய் அதோட வாழை மேல தூக்கி தண்ணியில ஒரு அடி அடிச்சிச்சு. தடால்னு சத்தத்தோட தண்ணி எல்லாம் தெரிச்சு சிலந்தி வலை மேல விழுந்தது. சிலந்தி வலையெல்லாம் பிஞ்சு கீழே விழுந்தது. இதை சுத்தமா எதிர்பார்க்காத சிலந்தி கூட்டம் அங்கிருந்து பயந்து ஓடிவிட்டது. உடல் பலத்தை சரியான நேரத்துல பயன்படுத்தின முதலை சிலந்திகளை எல்லாம் மௌனப்படுத்தியது. அதன் பிறகு சிலந்திகள் முதலை கிட்டே போகவில்லை. குழந்தைகளே, நாமும் நம் பலம் அறிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எதையும் வெல்லலாம்.